ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது மீமி காயின் அப்படிங்கிற ஒரு ஏர்ட்ராப் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டெலகிராமை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஏர்ட்ராப் தான். ஸோ டெலகிராம் பேஸ் பண்ணி இப்போ நிறைய ஏர்ட்ராப் வந்துட்டு இருக்குது. நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின்ஸ் ப்ளஸ் கிரிப்டோ பற்றின பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே தொடர்ந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படியுமே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு டெலகிராமுக்கு தான் டேரெக்டாக கொண்டு வரும். ஸோ டெலகிராமுக்கு வந்ததுமே நீங்கள் பண்ண வேண்டியதுனா ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டேப் அண்ட் ஏன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீன்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய டாஸ்க்கானது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவங்களுடைய அஃபிஷியல் கம்யூனிட்டியில் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இவங்களுடைய ட்விட்டர், டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஸோ இது மாதிரி இவங்களுடைய அஃபிஷியல் லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஜாயின் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அவங்களுடைய எல்லா சேனல்லையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளால் ரெகுலர் அப்டேட்ஸை எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் டேப் பண்ணுற மூலிமா இதில் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த மீமி காயின் அப்படிங்கிறது ஒரு மீம் காயின் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நமக்கு நாட் காயின்லாம் வந்துச்சோ அது மாதிரி எஸ் காயின்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், எஸ் காயின்லாம் வந்துச்சோ அந்த மாதிரி இந்த மீமி காயின் அப்படிங்கிறது ஒரு மீம் காயின் தான். ஸோ நாட் காயினை நம்மளாம் மிஸ் பண்ணிட்டோம். பட் இந்த மீமி காயினை யூஸ் பண்ணி இதுலேயும் நம்மளால் வந்து $500, $1000 அந்த மாதிரி நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சான்ஸையும் நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு ப்ளே அண்ட் ஏர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேப் பண்ணி நம்ம இந்த மீமி காயினை நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜ் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட் லெவலில் எப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ் வேறு மாதிரி இருக்கும். அதான் நமக்கு ரேங்கிங் வேறு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம இங்கே டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், கீழே நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வரும்போது நமக்கு வந்து கம்மியான ஒரு அமௌண்ட் தான் கீழே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 lakh இல்லை 10,000 1 lakh தான் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ண உங்களுக்கு இது வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 20 lakh கிட்ட கொடுத்துருக்காங்க. அதில் ஆல்மோஸ்ட் நான் எவ்வளோ வரைக்கும் டேப் பண்ணியிருக்கேன்னா 15 lakhs கிட்ட டேப் பண்ணிட்டேன். இன்னும் வந்து ஒரு 5,85,000 தான் இருக்குது. ஸோ இந்த லெவல் நம்ம முடிச்சோம்னாக்கா அடுத்த லெவல் 4க்கு நம்ம வந்து எலிஜிபிள் ஆகும். லெவல் 4க்கு நம்ம அப்கிரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லெவலுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் அப்கிரேட் ஆக நமக்கு இந்த டேப் பண்ணுறதுக்கான காயின்ஸுக்கான அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 3,500 காயின் வந்து பார்த்தா நம்ம இப்போ எலிஜிபிள் நம்ம டேப் பண்ணுறது வந்து அவ்வளோ டேப் பண்ணலாம். டேப் பண்ணி முடிச்ச உடனே அது அகைன் உடனே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒன்று. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டேப் பண்ணி இந்த மீமி காயினை நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். நம்ம ஏர்ன் பண்ண நம்ம நெக்ஸ்ட் லெவலில் அப்கிரேட் ஆகிட்டே நம்மளால் போக முடியும். ஸோ இந்த இடத்துல கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே பார்த்துங்க. ஸோ இந்த பூஸ்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 times இந்த பூஸ்டர்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். எப்படி ஏர்ன் பண்ணலாம், அதிகமாக எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பூஸ்டர்ஸை கிளிக் பண்ணால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டர்போ 0/3 இருக்கும். அதேமாதிரி ரீசார்ஜ் 0/3 பூஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இது வந்து நமக்கு ஃபஸ்ட் அவைலபிளாக 3/3, ஸோ 3/3 இருக்கும். இதுவும் 3/3ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து அது வந்து பூஸ்ட் எனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆன உடனே இதே மாதிரி இங்கே வந்து நம்ம இப்படி டேப் பண்ணோம்னா இந்த பூஸ்ட் யூஸ் பண்ணி டேப் பண்ணும்போது நம்ம 10ங்கிறது பதிலாக நமக்கு 100 கிடைக்கும். இதுவே நீங்கள் 5 பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 அப்படிங்கிற மாதிரி அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம். அடுத்து ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன அப்படின்னா இங்கே கீழே டிஸ்பிளே ஆகிட்டு பாருங்கள். ஸோ 3,500 என்னுடைய பூஸ்ட் ரேட் மொத்தமாக. ஸோ இந்த 3,500 பூஸ்ட் ரேட்டில் நான் ஒன்ஸ் இதை பண்ணி முடிச்சுன்னா இது முடிஞ்சிடும். அப்போ நான் இந்த பூஸ்டர்ஸை கிளிக் பண்ணி அகைன் நீங்கள் ரீசார்ஜ் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு 3/3 ஃபஸ்ட்டில் இருக்கும். அப்புறமா 1 யூஸ் பண்ணிட்டோம்னாக்கா 3/2 அப்படி இருக்கும். அப்புறம் 1/1, அப்புறம் 0/3 அந்த மாதிரி நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரியுமே இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஏர்ன் பண்ணி முடிக்கிறது தான் இந்த பூஸ்டர் ஆப்ஷன். ஸோ இந்த பூஸ்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல சேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம டேமேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா லெவல்ஸ், ஒவ்வொரு லெவலும் அப்கிரேட் ஆகிட்டே வரும். நமக்கு ஃபஸ்ட் லெவலில் நம்ம இருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இமேஜஸ் வரும். நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம இருக்கும்போது கோல்டு, சில்வர், பிளாட்டினம், ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேட்ஸு. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்ன் ஆப்ஷன். இந்த ஏர்ன் ஆப்ஷனில் அவங்க வந்து சொல்லிக்கக்கூடிய ஒரு சில டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்களா என்னென்ன டாஸ்க் அப்படின்னா அவங்களுடைய கம்யூனிட்டி சேனல்ஸ், ஸோ அவங்களுடைய டெலகிராம் சேனலில் நம்ம ஜாயின் பண்ணுறது, அவங்களுடைய இன்ஸ்டாகிராமை நம்ம ஃபாலோ பண்ணுறது, அவங்களுடைய யூடியூப் சேனல்ஸை ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம்னா நமக்கு இந்த குவான்டிட்டி ஆஃப் மீமி காயின் டோக்கன் வந்து நமக்கு கிடைக்கும். இதை நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா இன்வைட். ஸோ இந்த இன்வைட்டில் வந்து பார்த்தா நம்மளுடைய ரெஃபரல் லிங்க் மூலிமாவும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ண மூலிமா பெருசாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய ரெஃபரல் லிங்க். ஸோ இந்த ரெஃபரல் லிங்க் எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ணோம்னாக்கா ஷேர் பண்ணும்போது நம்ம 2 பேர்த்துக்குமே போத்
2500 காயின்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு ரெஃபரலுக்குமே நமக்கு கிடைக்கும். ஸோ தென் வந்து பார்த்திங்கனாக்கா கீழே நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக அதில் ஏர்ன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ரேங்க்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், நம்மளுடைய டோக்கன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த நாட் காயின்லலாம் ஒரு சிலர்லாம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் காயின்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க, பில்லியன்ஸ் ஆஃப் காயின் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஃப்ரீயாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த நாட் காயினில் வெறுமனே பில்லியன் ஆஃப் காயின் வச்சுட்டு இருந்தவங்களாம் அவங்க ஏர்ன் பண்ணது $1000 $2000 ஏர்ன் பண்ணாங்க, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல். ஸோ நமக்குமே இப்போ இங்கே கிடைச்சிருக்கிறது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது தான். மீம் காயின்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா ஷிபா இனு காயின்லாம் வந்த புதுசில் வந்து பெருசாக யாருக்குமே தெரியாது. பட் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஷிபா இனு காயின் வாங்கி வச்சவங்களாம் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னாக்கா 10x 20x அந்த மாதிரி ப்ராஃபிட் எல்லாமே எடுத்திருக்காங்க. அதாவது ஷிபா இனு காயின் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளோக்கி காயின்ஸு, ஃப்ளோக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு மீம் காயின், அதே மாதிரி வந்து பிபின்னு சொல்லக்கூடிய ஒரு மீம் காயின். ஸோ இந்த மாதிரி நிறைய மீம் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது மாதிரி இந்த மீமிஃபி காயினுமே வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். நாட் காயினை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் இந்த மீமிஃபி காயின் அண்ட் எஸ் காயின் இதில் எல்லாமே நம்ம பெருசாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எஸ் காயினில் நான் வந்து இன்னொரு அப்டேஷன்ஸ் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். எஸ் காயினில் என்ன அப்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ எஸ் காயினில் வந்து பார்த்தோன்னா இப்போ காம்படிஷன்ஸ் வந்து ரெஃபரலுக்கான கண்டெஸ்ட் காம்படிஷன் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரெஃபரல் கண்டெஸ்ட்டில் நம்ம வந்து ஜஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், அதிகமாக நம்ம ஏர்ன் பண்ணுறோம், அப்படி அதிகமாக நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா நமக்கு அதிகமான ஒரு ஏர்னிங்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இந்த எஸ் காயினுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் காயின்ஸில் நம்ம இந்த மாதிரி பாட் ஆக்டிவேட் பண்ணி விட்டோம்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இங்கே ரன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா இந்த பாட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ இங்கே ஜென்ரேட் ஆகக்கூடிய எல்லா காயின்ஸுமே நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெஃபரல் கண்டென்ட்ஸ் போய்ட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸை நம்ம கிளிக் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஷேர் பண்ணும்போது நமக்கு ரெஃபரல் கண்டென்ட் வந்து இதுலேயுமே வந்து கிடைக்கும். டெலிகிராம் பாட்டில் இந்த இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க எஸ் காயினில். ஸோ இதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எஸ் காயின் ரிலேட்டாக ஆல்ரெடி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ நான் அதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டெய்லி இவங்க வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் மோர் எஸ் காயின் சொல்லிட்டு தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்டோ லேர்னிங் டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டெய்லி கிரிப்டோ லேர்னிங் டாஸ்க்கு இங்கே இருக்குது பாருங்கள், டெய்லி கிரிப்டோ லேர்னிங் டாஸ்க் இது. ஸோ இந்த டாஸ்க்கை நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது மூலிமா ஸோ இது மூலிமா நம்ம வந்து கிரிப்டோ பற்றின ஒரு சில பேசிக்ஸ் நாலேஜ் நம்மளால் எடுத்துக்க முடியும். இன்றைக்கி வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்படிங்கிறது வேலிடேட்டர்ஸ் வந்து அவங்களுடைய காயின்ஸை வந்து ஸ்டேக் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு சம் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது மூலிமா அது வந்து ஒர்க் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். ஸோ இந்த மாதிரி அவங்க ரெகுலராக வந்து பார்த்தா நிறைய அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. இதில் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு காட் இட் கொடுத்துட்டு இதனையும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இது எஸ்காயினில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த டெலகிராமை பேஸ் பண்ணி நிறைய ஏர்ட்ராப் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையுமே நான் போஸ்ட் பண்ணுவேன். அதையுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நான் தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.